ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான பிஜிஎம் எடிட் பண்ண போகிறோம். வீடியோவில் பார்த்துக்கோங்க. பிஜிஎம் எடிட் பண்ணால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்துக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணால், நம்ம வீடியோ பார்க்குறதுக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ப்ரீசெட் லிங்க் மட்டும் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி ஆலிட் மோஷனில் இன்புட் பண்ணதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு இன்புட் பண்ண ப்ராஜெக்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே ஜஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் இப்போ லாஸ்ட்டாக ரீசெண்டாக பார்த்துக்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம ஃபஸ்ட் டைம் இருந்தவங்களுக்கு தெரியாது. நான் ஃபஸ்ட் டைம் நான் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இமேஜ் இருக்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நம்ம கலர் அண்ட் ஃபில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது தெரியுமா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் ஆப்ஷன் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இமேஜுக்குள்ளே போகும். இதில் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் செட் பண்ணிக்கிடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இமேஜ் செட் பண்ணுறீங்கன்னா செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி வரிசையாக செட் பண்ணிக்குவாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஜஸ்ட்டு ஒரு மிஸ்டேக் ஆச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன், பாருங்கள். இப்போ இது லைட்டாக ஆஃப் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஆஃப் ஸ்க்ரீன் இருக்கிறதுனால 3 டாட் கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்படி ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். மறுபடியும் கலர் அண்ட் ஃபீல்டில் போய்ட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு லைவாகவே நான் பண்ணுறேன். இப்படியே வரிசையாக ஆட் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? சிம்பிளாக நான் உங்களுக்கு சிம்பிளாக தான் வச்சுருக்கேன். வேறு எந்த ஒரு கஷ்டமாகவும் இல்லை. ஓகேவா? ஏன் இந்த மாதிரி கலர் அண்ட் ஃபில் நான் செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் செட் பண்ணியிருக்கேன். அதனால் எல்லாத்துக்கும் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி கலர் அண்ட் ஃபில் போய்ட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி இமேஜாக செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதே மாதிரி நான் சொல்கிற வரைக்கும் செட் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக ஒரு 4 இமேஜ் ஆட் பண்ணாமல் இருந்திருப்பேன். அது என்ன பண்ணுன்னு சொல்கிறேன். இப்போ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஜஸ்ட்டு நம்ம இந்த வரிசை நான் பண்ணுறதவே பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணுறப்ப ஆஃப் ஸ்க்ரீனில் வந்துச்சுன்னா கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு சொல்கிற ஒரு இமேஜ் வரும், அந்த மாதிரி ஆஃப் ஸ்க்ரீனில் வரும். இந்த மாதிரி எல்லா இமேஜுமே இந்த மாதிரி கலர் அண்ட் ஃபில்ல போய்ட்டு செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆஃப் மேலே பாதி கீழே பாதின்னு ஒரு மாதிரியாக தெரியும். அதனால் என்ன செய்யணும்னா, அதை கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஆஃப் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, இது கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மறுபடியும் கலர் அண்ட் ஃபில்ல போய்ட்டு ஒரு டபுள் மார்க் கொடுத்துருப்பேன், அது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணிக்குவாங்க. இது ஒரு டபுள் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் எப்பயும் போல் நம்ம கலர் அண்ட் ஃபில் பண்ணிட்டு அதை போய் டெக்ஸ்ட் ஆப்ஷன் பண்ணி கலர் அண்ட் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? கலர் அண்ட் ஃபில்லில் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச இமேஜை செட் பண்ணிக்கோங்க. எந்த இமேஜ் செட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜ் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இதுக்கப்புறம் ஒரு இமேஜ்லாம் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். சப்போஸ் இப்போ என்ன பண்ணணும்னா, கலர் அண்ட் ஃபில் போய்ட்டு உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் இது என்ன செய்யணும்னா, 12.15 இருக்குது பார்த்தீங்க, இதுலேருந்து உங்களுக்கு இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அதை ஆட் பண்ணி கட் பண்ணி இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சில பேர் ஃபஸ்ட் டைம் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி இமேஜ் செட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா?
இந்த மாதிரி இமேஜை செட் பண்ணிக்கோங்க. பவர் மார்க் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட்டு பீட் மார்க் போயிடும். அதை கிளிக் பண்ணி அப்படியே ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான், நம்ம இமேஜ் ஆட் பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு அந்த டபுள் மார்க்கில் கொடுத்த இந்த லெவல் 5 இருக்குது பார்த்தீங்களா, இதில் இருக்கிற இமேஜை கிளிக் பண்ணி இங்கே ப்ளஸ் ஐக்கான் மாதிரி சின்னதாக ஒரு 2 ஸ்கொயர் பார்ட் போட்டு சின்னதாக ப்ளஸ் ஐக்கான் போட்டிருக்கோம். இதை கிளிக் பண்ணி காப்பி லேயர் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆயிரும். காப்பி பண்ணோன்னே என்ன பண்ணணும்னா அடுத்து இருக்கிற இமேஜ் அப்புறம் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 8 இமேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு 7 இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு எப்படி நீங்கள் காப்பி பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணிங்க. பேஸ்ட் ஸ்டைல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து எஃபெக்ட் மட்டும் தான் தேவை, வேறு எதுவும் தேவையில்ல. அப்போனால எல்லாத்தையும் எனேபிள் பண்ணிட்டு எஃபெக்ட் மட்டும் எனேபிள் க்ரீன் கலரில் இருக்கிற மாதிரி செட் பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா எஃபெக்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். ஓகேவா? நம்ம எடிட் பண்ணியாச்சு. எக்ஸ்போர்ட் பண்ணி பாருங்கள். சூப்பராக நம்ம ப்ரீவியூவில் பார்த்த மாதிரி வரும். இதே மாதிரி சாங் வேணும், பிஜிஎம் வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.